ஹாய் ஹலோ மக்களே, எங்கள் ஊரில் நடந்த சமத்துவ பொங்கல் மற்றும் கலை நிகழ்ச்சிகள், கோலப் போட்டிகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கோலம் போட்டிகளில் நடந்த கோலங்கள் பாருங்கள். கூடவே சமத்துவ பொங்கல் வச்சாங்க. எங்கள் ஏழை பணக்காரன் ஜாதி மதம் பார்க்காம எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வச்சாங்க. கோலம் போட்டிக்கு நடுநாள் எல்லோரும் பொங்கல் வச்சாங்க. அழகாக அடுப்பில் மண்பானையில் அழகாக பொங்கல் வச்சு எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடினாங்க. ஒரு 60-70 பேர் மேலே பொங்கல் வச்சாங்க. கோலமே 100 பேர் மேலே போட்டாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். கோலங்கள் பாருங்கள். பொங்கல் அதிகமாக பார்க்க 1000 கண்கள் வேணும். மக்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் பண்ணுறதோட வெளியில் மக்களோடு சேர்ந்து பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், நடுவில் அழகாக கரும்பு வச்சு கோலம் போட்டு ஆண்கள் பெண்கள் பார்க்காம எல்லாம் பண்ணாங்க. அது இல்லாமல் குழந்தைங்களுக்கான குழந்தைகளுக்கான ரன்னிங் ரேஸு, அப்புறம் ஆண் குழந்தைங்களுக்கு ரன்னிங் ரேஸ் வச்சாங்க. பசங்க அவ்வளோ பசங்க சேர்ந்து நல்லா விளையாடினாங்க. பரிசுகளும் கொடுத்தாங்க அதுக்கு. அப்புறம் ஷார்ட் புட் பாருங்கள், பெண்களுக்கும் நடந்தது, ஆண்கள் குழந்தைங்களுக்கும் நடந்தது. ஷார்ட் புட் பெரியவங்களும் நடந்தது. அப்புறம் பெண்களுக்கான லெமன் வித் ஸ்பூன் இருக்குது. நிறைய பெரியவங்க வந்து வயது எல்லோரும் கலந்தாங்க. லெமன் வித் ஸ்பூனு. இதில் ஆச்சரியம்னா அந்த பாட்டி பின்னாடி போகிற பாட்டி தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க. அவங்க லெமன் விடாமல் போகிறதுக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் நைட்டு வந்து உரியடிலாம் நடந்தது பாருங்கள். பானை உடைக்கிறது, பெண்களும் கலந்தாங்க, ஆண்களும் கலந்தாங்க. இது செம காமெடி. சினிமாவில் பார்க்குற மாரி நிறைய காமெடிலாம் நடந்தது பாருங்கள். பானை உடைக்கிறது, எங்கேயோ போய் உடைக்கிறாங்க, யார் உடைக்கிறாங்க. சமத்தியாக இருந்தது. நிறைய பேர் 10-20 பேர் கலந்து கடைசியில் 20 பேர் 10வது பேர் தான் உடைச்சாங்க. அது சூப்பராக இருந்தது மக்களே. இதுமாரி நான் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையில் பார்த்ததில்லை. சாரி இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சென்னையில். நான் நான் பார்த்ததில்லை. சென்னையில் இதுமாரி நடந்து ரொம்ப சந்தோஷமாக தான். அது வீட்டு பக்கத்தில் சந்தோஷமாக இருந்துச்சு. இது பாருங்கள், பானை உடைக்கிற சொல்லிட்டு பேனரை உடைச்சி வைக்கிறாங்க. அப்புறம் நைட்டு வந்து நிறைய குழந்தைங்க அவங்க திறமைகளை வெளிப்படுத்தினாங்க. டான்ஸ்லாம் போட்டு ஆடினாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருங்க. குழந்தைங்கள் நான் ஆடுவா நீ ஆடுவான்னு எல்லோரும் சேர்ந்து ஆடினாங்க. அப்புறம் குழந்தைங்க வந்து அவங்களோட திறமைகளை வெளியே கற்றுனாங்க. இந்த பாருங்கள், உரியடி ஒரு சைடு வந்து குழந்தைக்கான போட்டிங்கனாலும் ஒரு சைடு வந்து உரியடி இன்னும் முடியவே இல்லை. நைட்டு கொஞ்சம் நேரம் நிறைய பேர் உடைச்சாங்க மக்களே. இதில் செம்ம காமெடி. எங்கேயோ போகிறாங்க, எங்கேயோ பாடம் இருக்கும், எங்கேயோ போகிறாங்க. பக்கத்தில் இருக்க மண்டை உடையாமல் பயந்து நாங்கள் நின்றோம். செம்ம காமெடியாக இருந்துச்சு. சினிமாவில் வந்து அந்த சூரி சொல்கிற காமெடி மாரி இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக 2 மணிக்கு கிளம்புறப்ப 11 மணி வரைக்கும் நிறைய போட்டிகள் வச்சாங்க. கயிறு இருக்கிற போட்டியெல்லாம் நடந்துச்சு. ஊசியில் நூல் கோக்கிற போட்டியெல்லாம் நடந்துச்சு மக்களே. பாருங்கள், ஒரு கிட்ட போயிட்டு ஆனால் உடைக்காமல் விட்டாரு. கயிறு மேலே அடிச்சுருக்காரு. நிறைய குழந்தைங்க வந்து அவங்க நடன திறமையை காமிச்சாங்க. பாருங்க, அழகாக டான்ஸ் ஆடுறாங்க. பரதநாட்டியம்லாம் ஆடுறாங்க. பார்க்க அதனால நைட்டு அவ்வளோ கூட்டம் பார்க்கல. பகலனா நைட்டில் வந்து ஜனங்க அவ்வளோ பேர் வந்தாங்க. பார்த்துக்கே எனக்கு அவங்களுக்கு நல்லா இருந்துச்சு. குழந்தைங்கள் வந்து நிறைய குழந்தைங்கள் வந்து அவங்களோட சிலம்பம் திறமையெல்லாம் காமிச்சாங்க. இந்த பையன் பார்த்தீங்கன்னா அழகாக சிலம்பம் நிறைய பெண்களும் வந்து பெண் குழந்தைங்க நிறைய சிலம்பம் பண்ணாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பசங்களுக்கு எவ்வளோ திறமை எடுத்து பாருங்கள். சிலம்பம் மூலமாக டான்ஸும் ஆடினாங்க. பாருங்கள், பாட்டு வச்சு சிலம்பம் பண்ணாங்க. அப்புறம் இந்த பெண் குழந்தை எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடிச்சு திரும்பிங்க. சூப்பராக ஆடிச்சு. சூப்பராக. அந்த குட்டி 4 வயசு தான் இருக்கும், அவ்வளோ அழகாக ஆடிச்சு டான்ஸ். அப்புறம் நிறைய சிலம்பத்திலே நிறைய பெரிய பெண் குழந்தைங்க சிலம்பம். ஒரு பையன் நல்லா வந்து கர்நாடிக் மியூசிக்கில் பாட்டு பாடினா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக எங்களோட சமத்துவ பொங்கல், கோலம் போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள்லாம் நல்லா இருந்தது. நைட்டு 11 மணி வரைக்கும் நாடகம் நடந்துச்சு. எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக. சென்னையில் இதை நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறோம். அது எங்கள் வீட்டு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக.